ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஆண் பூனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆண் பூனைகள் எப்படி இருக்கும், அதன் குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், பெண் பூனைகளுக்கும் இதற்கும் அதன் குணாதிசயங்கள்ல என்ன வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இதன் உருவ அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஆண் பூனைகள் எப்பவுமே உருவ அமைப்புல பெண் பூனைகளை விட பெரிதாக இருக்கும். இதன் முகமும் பெண் பூனையை விட பெரிதாக நல்ல உருண்டையா அழகா இருக்கும். முகத்தில் ஒரு கம்பீரமும் இருக்கும். ஆம்பள சிங்கம் என்று இதற்கு நினைப்பாம். இரண்டாவதாக, ஆண் பூனைகள் மெஜாரிட்டியா இடது கை பழக்கம் உடையவையாக இருக்குமா. அதாவது தன் முன்னங்கால்களில் இடது காலைத்தான் இது அதிகமாக விளையாட, தலையை கோதி கொடுக்க, நக்கி கொடுக்க யூஸ் பண்ணுமாம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா 52% ஆண் பூனைகள் லெஃப்ட் முன்னங்காலை அதிகம் யூஸ் பண்றதாகவும், 18% ஆண் பூனைகள் 2 முன்னங்கால்களையும் யூஸ் பண்றதாகவும், 30% ஆண் பூனைகள் ரைட் முன்னங்கால அதிகம் யூஸ் பண்றதாகவும் சொல்கின்றன. எந்த காலை யூஸ் பண்ணா என்ன, அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்த்தரலாம். மூன்றாவதாக, இதன் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது. வீட்டில் வளர்க்கப்படும் ஆண் பூனைகள் அவங்க ஓனர் நல்லவங்களா இருந்தா, அதை ஹாப்பியா எந்த குறையும் இல்லாம வச்சிருந்தா 15 வருடங்கள் வரை ஜாலியா வாழுமாம். ஆனால் வீதிகளில் வாழும் ஆண் பூனைகளின் ஆயுட்காலம் 2 to 5 வருடங்கள் வரைதான் இருக்குமாம். பாவம், இந்த பூனைகளையும் நாம் அவ்வப்போது கவனித்து உணவளித்தால் இது இன்னும் சில வருடங்கள் வாழ சான்சஸ் இருக்கு இல்லையா? நான்காவதாக, ஆண் பூனைகள் நிறைய நாள் நம்மோடு வாழணும்னா அதுக்கு கர்ப்பத்தடை ஆபரேஷன் செய்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆண் பூனைக்கு எதுக்குமா கர்ப்பத்தடை ஆபரேஷன் அப்படின்னு கேக்குறீங்களா? இவ்வாறு செய்யறதுனால இவை நிறைய நாட்கள் வாழும். வேறு ஆண் பூனைகளுடன் சண்டைக்கு போகாது. இதற்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸும் வராது. ஐந்தாவதாக, இதனுடைய அப்பா பாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தரலாம். அப்பா பாசமாவது ஒன்னாவது என்று இவை குட்டிகளை கண்டு கொள்வதே இல்லை. பெண் பூனைதான் எப்பவுமே குட்டிகள் மேல அக்கறையா இருந்து அதை 3 மாதம் வரை தாய்ப்பால் கொடுத்து பாசமலை பொழிந்து வளர்க்கும். பாசம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவை என்ன பண்ணுதுன்னா குட்டிகளை கொல்லவும் செய்கின்றன. அது ஏன்னா சில ஆண் பூனைகளுக்கு தன் குட்டியோ அல்லது வேறு பூனைகளின் குட்டியாக இருந்தாலும் அது சிறிய இரை போல தெரியுது. அதாவது சாப்பிடக்கூடிய இரை மாதிரி அதுக்கு தெரியுது. அதனால அதை கடித்து குதறி சாப்பிட்டு விடும். மேலும் இவை நாம தான் இந்த ஏரியாவுக்கு தாதா அப்படின்னு நினைச்சுக்குவோம். அதனால இந்த குட்டிங்க எல்லாம் பெருசாகி நமக்கு காம்படிஷனுக்கு வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்திலும் இது குட்டிகளை கொல்லலாம். வேறு ஒரு காரணம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த பெண் பூனைகள் குட்டி போட்டுட்டு அதையே பார்த்துட்டு உட்காந்துக்குதுங்க. நம்ம கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வர்றதே இல்லை அப்படிங்கிற எண்ணம் இதுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால கூட இது குட்டிகளை கொல்லும். அதனால ஆண் பூனைகள் தன் இனத்தை தானே அழிக்கிற லூசு பசங்களா இருக்குதுங்க. ஆறாவதாக, ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பூனைகள் 80% ஆண் பூனைகளாக இருக்குமாம். அதாவது இதை ஜிஞ்சர் கேட் என்று சொல்வார்கள். இந்த கலர்ல பெண் பூனைகள் இருந்தால் அது 20% தான் இருக்குமாம். ஏழாவதாக, பூனை குட்டிகளுக்கு அப்பாவின் கேரக்டர் அதிகமா இருக்குமா அல்லது அம்மாவின் கேரக்டர் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்பாவின் கேரக்டர் தான் அதிகமா இருக்குமா. அதனால இதுங்க கிட்ட நீ அப்பா புள்ளையா அம்மா புள்ளையான்னு கேட்டா அதனோட மைண்ட் வாய்ஸ் அப்பா புள்ள என்றுதான் இருக்கும் போல. எட்டாவதாக, வெளியில் வளரும் ஆண் பூனைகள் எப்பொழுதும் தனிமை விரும்பிகளாகவே இருக்குமாம். இவை வேறு ஆண் பூனைகளுடன் எப்பொழுதும் சேர்ந்து வாழாது. வேறு ஆண் பூனைகளை பார்த்தால் நீ ஏண்டா ஏன் ஏரியாவில் வந்த அப்படின்னு சண்டைக்கு போயிடுமா. ஆனால் ஒரே வீட்டில் வளர்க்கப்படும் ஆண் பூனைகள் சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவை. அவை சேர்ந்து சாப்பிடும், சேர்ந்து விளையாடும், சேர்ந்து சண்டையும் போடும், பிறகு சேர்ந்து தூங்கவும் செய்யும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது, உங்கள் வீட்டில் இருக்கும் ஆண் பூனைகளின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கு?
நான் மேலே சொன்ன குணாதிசயங்களில் ஏதாவது அதனிடம் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.